என் வீட்லயும் விஷமம் பண்ணல, பக்கத்து வீட்லயும் விஷமம் பண்ணல. ஆனா பெரியாழ்வார் யசோதா, உன் வீட்டுல முன்னாடி ஒரு விஷமம் பண்ணானே, திடீர்னு அது தோணித்து மனசுல, பதறி போய் ஓடி வந்துட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ணப்படாதுன்னு கண்ணன்ட்ட சொல்லுன்னா. பார்த்தா பெரியாழ்வார் யசோதை, இது என்னமா புது கதையா இருக்கு? என் வீட்டுல அவன் தினந்தோறும் விஷமம் பண்ணுவான், அது நானாச்சு என் குழந்தையாச்சு, உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல இல்ல, விபரீதமா ஒரு விஷமம் பண்ணிட்டான், விளையாட்டு வினையாகும்பா, அந்த மாதிரி ஒரு விஷமம் பண்ணிட்டான். இனிமேலாம் ஆத்துக்குள்ள இருக்கும்போது நீங்களும் கண்ணனை நானா பாத்துக்கோங்க, அவன்கிட்டயும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க, இப்படி எல்லாம் விஷமம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, ரொம்ப நேரமா விஷமம் விஷமங்கிறியே, என்னதாமா பண்ணான்னு கேட்டா. அதுக்கு அந்த பெண் பதில் சொல்றா, இந்த பூத்தனை பூத்தனைன்னு ஒரு பேச்சு உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே ஞாபகம் இருக்கான்னு கேட்டா அந்த கோபிகை. பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அது பழைய கதையாச்சே. ஆமாமா, பழைய கதை தான், திடீர்னு ஞாபகம் வந்தது, மறுபடியும் அப்படி யாராவது வந்து கண்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டா என்ன பண்றது, அதுக்குத்தான் நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன், அந்த விஷமெல்லாம் பண்ண சொல்லாத. இந்த மாதிரி அடுத்து ஒரு பேச்சு வந்து இதே மாதிரி இவன் பண்ண போய் நாளைக்கு விபரீதமாக கண்ணனுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அது எப்பவோ நடந்த சம்பவமாச்சே, இப்ப வரைக்குமா ஞாபகம் வச்சுப்ப அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த பெண் சொல்றா, அந்த பூத்தனை ஊட்டினாலே விஷம், அது கண்ணனை தொடாதபடி அவளை அழிச்சிட்டாமா. ஏன்னா பகவானை இது எதுவுமே பாதிக்காது இல்லையா? அப்ப விஷத்தின் டச்சே இல்ல, துவக்கற உண்டான், தப்பிச்சுட்டான். இன்னைக்கு அதே மாதிரி ஆபத்து வந்தால் இன்று முற்றும், இன்னைக்கு நான் முடிச்சு போயிடுவேனே, கண்ணனுக்கு ஒரு ஆபத்து என்பதற்கு முன்னாடி எனக்கு பிராணம் போயிடுமே. இந்த விஷ பரீட்சை வேண்டாம், விபரீத விளையாட்டு வேண்டாம். நாளைக்கு இப்படி யாராவது உள்ள வந்தா அப்பா அம்மாட்ட சொல்லி அவ என்னன்னு பாத்துக்க சொல்லணுமே ஒழிய, இவன் நானே போய் அழிக்கிறேன், அவ விஷப்பாலையும் சேர்த்து உயிரையும் குடிக்கிறேன், இதெல்லாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நான் சொன்னேன்னு கண்ணன்ட்ட சொல்லுங்கோன்னு இந்த பெண் சொல்வதுதான் 6வது பாசுரம்.